ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கான விளாக்ல என்னன்னா நம்ம மெரினா பீச் வரையும் வந்தோங்க. நம்ம மெரினா பீச் பக்கத்துல தான் கலைஞர் ஐயா அவர்களுடைய நினைவிடம் இருக்கு. இங்க நம்ம போயே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல போனதுங்க. அது அப்புறம் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போவே இல்லை. இன்னைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்ட் அதுவும் ஒரு பிளானை போட்டோம். நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த வியூவை நீங்களே பாருங்களேன், செம்மையா இருந்ததுங்க. இந்த சி வியூஸ், அதாவது நான் வந்து இந்த எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு போன மாதிரி போட்டிருப்போம்லங்க, அந்த வீடியோவுக்கு மார்னிங் சர்ச்சில் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து நம்ம இங்கே போயிட்டு நம்ம ஈவினிங்காக பீச்சுக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோங்க. நான் வந்த டைமில் வந்து வீக்கெண்டுங்க, அதனால் சரியான ரஷ்ஷாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போனால் அந்தளவுக்குலாம் ரெடி பண்ணல. இந்த வாட்டி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது செம்மையாக இருந்ததுங்க. இந்த இடம் வந்து நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லேருந்து நிறைய ஸ்டேட்ல இருந்து எல்லாமே இங்கே வந்து டெய்லியும் விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. செக்கிங் எல்லாம் ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க செக்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லாவே இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் இதை சொல்லியே ஆகணுங்க. ஒரு இடத்தோட மெயினே, இப்போ ஒரு இடத்த வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்னா அதோட மெயினே அங்கே இருக்கிற க்ளீனு, அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே க்ளீனாகவும் சூப்பராகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவருடைய வரலாறு எல்லாமே சூப்பராகவே நம்மளுக்கு பார்க்குற இந்த விஷுவலாக நம்மளுக்கு நம்ம ஒரு அந்த அங்கே போய்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போய் பார்த்தாலே இவருடைய வரலாறு எல்லாம் பாதி நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. நீங்களே பாருங்களேன், இது வந்து ஒரு சூப்பரான லுக்கு தருதுங்க. அது இல்லாமல் பீச்சு காற்றுக்கு அதுவும் இங்கே வந்து நம்ம வாக் பண்ணிகிட்டே இருக்கோம். இத்தனைக்கும் நான் மதியானம் தாங்க வந்தேன், அப்போ கூட சூப்பராகவே இருந்ததுங்க. நீங்கள் மறக்காமல் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு விஷுவலான ஒரு ஃபீலிங்கை தரும். இவர் கலைஞர் ஐயா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரசியல்ல மட்டும் ஒரு சாதனை பெற்றவருங்க. நிறைய நூல் எல்லாமே அவர் ஏற்றியிருக்காருங்க. இவரை பற்றி நான் சொல்லணும்னா பேசிகிட்டே போயிட்டே தானே இருக்கலாங்க. எனக்கு இவர் எழுதின நூல் எல்லாமே ஒரு ஒரு கருத்து சூப்பராகவே இருக்குங்க. இவர் கருத்தெல்லாம் நான் காட்ட பாருங்க. இது பக்கத்தில் தாங்க. இது செய்யறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமா இருக்கும். இந்த பாருங்க வச்சிருக்க ஒரு ஆச்சும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 3 o'clock ஓப்பன் பண்ணுவாங்களா, அது ஒரு வந்து சினிமா மாதிரி. அதாவது இவரோட வரலாறு எல்லாமே இந்த படத்துலலாம் காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்களாம். நம்மளுக்கு டைம் இல்லைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ விளாக் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இது பாருங்க, ஸ்டாச்சு அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்களே, சூப்பருங்க. இது கண்டிப்பாக இதை ரெடி பண்ணவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கலைஞராக தான் இருந்திருப்பீங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஐயாவை. கிட்ட போயிட்டோங்க. அங்கே போனோடனே நிறைய பேருங்க அவரை வந்து ரொம்ப மனம் உருகி அவர்கிட்ட வேண்டுறாங்க. பாருங்க, சூப்பராகவே இதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கார்டனிங் எல்லாமே பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே கிளம்பிட்டோங்க. நீங்களும் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் போகும்போது எப்படி இருந்தது, நம்ம வேறு எங்கன்னா வீடியோ அதாவது இப்போ நீங்கள் எதனா ஒரு இடத்த சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நான் போய் வீடியோ எடுக்கிற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்காக நான் நிறைவேற்றுறேங்க. நம்ம ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருந்ததுங்க. நம்ம வெயில் டைமில் வந்ததுனால அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியல. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. பார்த்தவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச்சை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம தமிழ் 7617 யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு எதனா வீடியோ கண்டென்ட்டில் தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதல் எல்லாமே இந்த சர்ச்சில் நிறைவேறும்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதான் சொன்னாங்க. நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம சேனலில் எவ்வளோ போட்டாலுமே அந்தளவுக்கு சில வீடியோ ரீச் ஆகுது, சில வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது. அது மெயின் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. அதனால தாங்க நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து சில வியூஸ் போகுது, சில வியூஸ் போக மாட்டேது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணிங்க வச்சுக்கோங்க, அந்த வீடியோ வந்து ஒரு 2 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அந்த 2 பேர் பார்த்தாங்கன்னா அது அப்படியே இந்த சங்கிலி தொடர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி அடுத்தடுத்த பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோங்க. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்டென்ட்னாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே நம்ம அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.